வெல்கம் டு சாந்தி உலகம். சாந்தி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜீப்ரா கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நம்ம பேக்கரியில் அவுட் சைடில் சாப்பிட்ருப்போம். பார்க்க அழகாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி குக்கரில் எப்படி கேக் செய்யலான்னு போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 எக் ஒயிட் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பவுடர் சுகரில் பாதி அளவு சேர்த்து ஒரு திக் பீக் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு திக் பீக் வரல அப்படின்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு பீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக திக் பீக் வரும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் பட்டரும் மீதமுள்ள பவுடர் சுகரும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். கலர் நல்லா பேல் கலர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே 3 எக் யோக் சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். கேக் செய்யும்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா சேர்க்கல, பவுடர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான மைதா மாவு நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்க்காமல் பாதியாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். அட் அ டைமில் சேர்க்கும் போது மாவு நல்லா பீட் ஆகி வராது. அதனால் பாதியாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுங்க. பேட்டர் ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக பால் ஊற்றி பீட் பண்ணி கொடுங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க எக் ஒயிட் சேர்த்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அது மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ எல்லா இடமும் ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். இதை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். அதுக்காக தான் சொல்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது 2ஆக டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஒன்றில் வந்துட்டு வெனிலா பேட்டரும் இன்னொன்றில் கொக்கோ பவுடரும் சேர்க்க போகிறோம். இது ஜீப்ரா கேக்குங்கும் போது 2 கலர் இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டைரெக்டாக சேர்க்குறேன், நீங்கள் சளிச்சிட்டு சேருங்க. அப்போ கட்டி இல்லாமல் கரெக்டாக மிக்ஸ் ஆகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் பேட்டரை பேனில் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பேனில் பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெனிலா பேட்டர் 2 டேபிள் ஸ்பூன் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொக்கோ பேட்டர் வச்சுக்கலாம். ஆல்டர்னேட்டிவாக மாற்றி வச்சுக்கோங்க. இது செஞ்சுட்டு இருக்கும்போது ஓவனை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். 180 டிகிரியில் நம்ம இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இது ஹீட் ஆகி வந்துடும், ரெடி ஆகிடும். 1 by 1 வச்சுட்டு பேன் நல்லா டேப் பண்ணி கொடுங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகிடும். ஜென்டிலாக டேப் பண்ணி கொடுக்கணும். டேப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சாப்ஸ்டிக் எடுத்துகிட்டு டிசைன் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி கார்னர்லேருந்து சென்டர் வரைக்கும் ஒரு லைன் மாதிரி கேப் விட்டு கொடுத்துருக்கேன். இது பேக்காகி வரும்போது அழகாக லைன் ஜீப்ரா லைன் கிடைக்கும். அதுக்காக தான் அப்படி செய்கிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் கொடுத்துக்கோங்க. எப்படி பார்த்தாலும் அது அழகாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது டிசைன் கொடுக்கும்போது அவ்வளோதான். செஞ்சுட்டு ஓவனில் 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ணி முடித்த உடனே பேன்லேருந்து எடுக்காமல் கொஞ்சம் ஆறுனதுமே கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டான யம்மியான ஜீப்ரா கேக் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ரெசிபி பற்றிய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சாந்தி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.